ஃப்ரெண்ட்வுட் சினியர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் ஓஜி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பழைய தலைகள்லாம் இப்போ திரும்பவும் அதிமுகவில் வராங்க, ஒன்று கூடுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி தான் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். விடுதலை போராட்ட வீரர் ஐயா தீரன் சின்னமலை அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்துகிற விதமாக இதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பாளர்களை போட்டார். இதில் மாவட்ட பொறுப்பாளர்களை போடாம முன்னாள் அமைச்சர்கள், அதாவது சீனியர்களை வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு போட்டாரு. இதுல எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, பொறுப்பாளரை போட்டாங்க. காலையில எஸ்பி வேலுமணி கிளம்பிட்டாரு. படை சூழ என்ன பண்ணிட்டாரு, கார்கள்ல சூழ என்ன பண்ணிட்டாரு, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு கிளம்பிட்டாரு. எஸ்பி வேலுமணி தலைமையில அதிமுகவினர் எல்லாம் என்ன பண்ணோம், ஐயா தீரன் சின்னமலை அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டதுனால ரொம்ப விமர்சையா என்ன பண்ணுச்சு இந்த ப்ரோக்ராம் நடந்தது. அதிமுகவில் எல்லாருக்கும் சந்தோஷம். அதாவது பிரிந்த கைகள் எல்லாம் இணையுது அப்படின்ற மாதிரி. இதுல ரெண்டு விஷயம் நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒன்னு, தங்கமணி அவர்கள். தங்கமணி திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வராரு. ஏற்கனவே அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரைட் ஹேண்டாகவே இருந்தார். அதன் அடிப்படையில் இப்ப திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரப்போறாரு. கூடிய விரைவில் இதற்கான சந்திப்புகள் நடக்கிறதுக்கு ரொம்பவே அதிமுகவில் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். எஸ்பி வேலுமணி டீம் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோச்சிக்கிட்டு போனாரு தங்கமணி அவர்கள். அதுக்கப்புறம் தங்கமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரவே இல்லை, எஸ்பி வேலுமணி கிட்டே இருந்தார். ஆனா கால போகிற பார்த்தா இதுக்கப்புறம் அதிமுகவில் நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்மள சுத்தமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்கு தங்கமணி அவர்கள் ரெடி ஆயிட்டாரு அப்படின்றத பார்க்கணும். கூடிய விரைவில் இவங்களுடைய சந்திப்பு நடக்க போகுது அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. கூடிய விரைவில் பொதுக்குழு கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இதை யார் ரொம்பவே எதிர்பார்த்தா அப்படின்னா, சி.வி. சண்முகம் ரொம்பவே எதிர்பார்த்தாரு. ஏன் அப்படின்னா, பொதுக்குழுவை கூட்டி இங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்றதுக்கான இங்க விவாதம் நடத்தணும், ஆலோசிக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுக்குழு கூட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சி.வி. சண்முகம் அவர்கள் முன்வைத்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்ப இருந்த சூழ்நிலைக்கு பொதுக்குழு எல்லாம் கூட்ட முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. விடாப்பிடியாவும் இருந்தார். இதற்கு எதிர்த்தவங்களை எல்லாரையும் என்ன பண்ணாரு, ஓரம் கட்டிட்டு தனக்கு ஆதரவா விசுவாசமா இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாரு, மாவட்ட செயலாளர்களா நியமித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சமீபத்தில் செயற்குழு மீட்டிங்கை கூட்டினாங்க. செயற்குழு மீட்டிங்ல பல விஷயங்கள் வாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப கூட எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்த விஸ்வநாதன், வீரமணி போன்றவர்களா கலந்து கொள்ளவே இல்லை, அவாய்ட் பண்ணாங்க. ஆனா பொதுக்குழு கூட போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எஸ்பி வேலுமணி வராரு, தங்கமணி வராரு, சி.வி. சண்முகம் வராரு. ஒவ்வொருத்தரும் அந்தந்த மாவட்டத்தில் ஒதுங்கி இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வர்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒருவேளை பொதுக்குழு கூடுற விதத்துல இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப அதீதமா தேவைப்படுது. அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காரு. இந்த ஆர்டரை மீறணும்னா இங்க நமக்கு பொதுக்குழுல இடம் கிடைக்காது. அதனால பொதுக்குழுல நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த ஆர்டரை ஒபே பண்ணியிருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள் போன்றவங்களாம் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒபே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. சி.வி. சண்முகம் அவர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த இந்த நிகழ்வு அதிமுக நடக்க போகுது. ஆனா இது கெட்டதுக்கா நல்லதுக்கா அப்படின்னா நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு அதிமுக அப்படின்றது பிரிந்து கிடக்கிற அதிமுக ஒன்றிணைய போகுது அப்படின்ற ஒரு செய்தி தான். எஸ்பி வேலுமணியும் இங்க வராரு, அதே போல தங்கமணி அவர்களும் வராரு. ஏன் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பொறுப்பை நாங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த பொறுப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட மாநில பொறுப்புகள் எங்களுக்கு தேவை கிடையாது, மாவட்ட லெவல்ல தான் எங்களுக்கு பொறுப்பு வேணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்ணாங்கன்னா போர்க்கொடி தூக்குனாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஐயா தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ற ஒரு விவகாரத்துல ஒரு ஆர்டர் ஒன்று போட்டார்ல, அதுல குறிப்பிட்டு சொன்னாரு எஸ்பி வேலுமணி மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காரு. இந்த ஆர்டரை ஒபே பண்ணியிருக்கிறார் எஸ்பி வேலுமணி. அப்போ அவர் கொடுக்கிற பதவியை இவர் ஹானர் பண்ணிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சி.வி. சண்முகமும் கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு தயாராயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடைசியா சி.வி. சண்முகம் அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்கும் பொழுது நான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஹிண்ட் வைக்கிறார். அப்போ அவர் அதிமுகவில் இருக்கிறாரு, ஆனா நான் இருக்கணுமா வேணாமா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி மேல தூக்கி போட்டு என்ன பண்றாரு, சி.வி. சண்முகம் கிளம்பிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் யார் யாரு வேணும், இன்னாரு வேணும் வேண்டாம் அப்படின்ற முடிவு பண்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு, அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நம்மளுக்கு முன்வைக்கப்படுது. எப்படியா இருந்தாலும் இங்க அதிமுக சிதறி கிடக்கிறதுனால ஒரு யூசம் கிடையாது. ஒன்றிணைந்தா நமக்கு இங்க என்ன பண்ணுவோம், வெற்றி அடைவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இப்ப எல்லாமே என்ன பண்ணிச்சு, ஒன்று கூடி வந்துருச்சு. இதனிடையில
வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதிரடியா அதிமுக இருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சிருக்கிறார். ஏற்கனவே பாலகங்கா இணைஞ்சிருக்காரு. இப்போ வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் அவர்களும் இப்போ என்ன பண்ணிருக்காரு, அதிமுகவில இருந்து விலகி தாவேக்கால இணைச்சிருக்கிறாரு. இப்போ வடசென்னையில இது ஒரு பெரிய அடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிற வரைக்கும் வடசென்னையா அதிமுகவை அழிக்க முடியாதுப்பா, அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் இங்க நம்புது. இவங்களெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதிமுக அடையாளம் காட்டுறாங்க. யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து பதவி சுகத்தை பெற்று தாவேக்கா பக்கம் போறாங்களோ அவங்கள உண்மையான தொண்டர்கள் கிடையாது, அவங்கள பதவிக்காக ஆசைப்பட்டவங்க, சந்தர்ப்பவாதிகள் அப்படின்ற ஒரு முத்திரையும் அதிமுகவிலிருந்து என்ன பண்றாங்க, அவங்க மேல செலுத்துறாங்க. சோ அதனால உண்மையான தொண்டர்கள் எல்லாமே இங்க எல்லாம் ஒன்று கூடிதான் இருக்கிறோம் அப்படின்றத இன்னமும் ப்ரூவ் பண்ணி காட்டுற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இதனிடையில தான் SP வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம் போன்றவர்களாம் கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஏன்னா பொதுக்குழு கூட போகுது. இந்த பொதுக்குழுல இந்த தரப்பினர், CV சண்முகம் தரப்பினர், SP வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், வீரமணி போன்றவர்கள் கலந்து கொள்ள போறாங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு இவங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஒன்றி போக போறாங்களா இல்ல ஆப்பு வைக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். இதை பத்தி கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.